வணக்கம். இன்று நாம் காண இருப்பது வலியறிதல் அதிகாரத்தின் 6வது குறளாகும். புத்திசாலித்தனமாக ஒரு வேலையை செய்யணும் இல்லையா? புத்திசாலித்தனம் எங்கேருந்து வரும்? நம்மக்கிட்டேருந்து தான் வரும். நாம் தான் நம்மளுடைய புத்தி கூர்மையை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன திறமை இருக்குது, கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? எந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் அது அளவுக்கு அதிகமாக நம்ம செஞ்சுக்கிட்டே போக போக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய ஆர்வத்தின் காரணமாக நமக்கு எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலையானது வந்துவிடும். இதுதான் உண்மை. இதைத்தான் வள்ளுவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சென்ற குறளில் பார்த்தோம் இல்லையா? பீலி பெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும். அதிகமாக போனால் மயிலறகு கூட என்ன பண்ணும்? வண்டியுடைய அச்சை முறித்து விடும். அதே போல் தான் இதுவும். சில பேருக்கு ரொம்ப ஆர்வம் மட்டும் இருக்கும். அதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு வெறி, ஒரு வேகம் அதுதான் இருக்கும், உத்வேகம். ஆனால் அது விவேகம் அல்ல. ஆனால் வேகம் மட்டும் இருக்கும், ஆர்வம். அந்த ஆர்வத்தில் என்ன வேணாலும் பண்ணிடலான்னு நினைப்பாங்க. ஆனால் அது பண்ண முடியாமல் போயிடும். இப்போ அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த குறளை முதலில் நான் பார்க்கலாம். நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிரந்தூக்கின், நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிரந்தூக்கின், உயிர்க்கு இறுதி ஆகிவிடும், உயிர்க்கு இறுதி ஆகிவிடும். நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிரந்தூக்கின், உயிர்க்கிறுதியாகிவிடும். ஒருவன் தன்னுடைய ஊக்கத்தின் காரணமாக, அதாவது மிகுந்த ஆர்வத்தின் காரணமாக ஒரு மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கான். எல்லோரும் என்ன பண்ணுவோம்? கீழே நிற்கிறவங்களாம் கைத்தட்டி அவனை உற்சாகப்படுத்துவோம். அந்த உற்சாகமே அவனுக்கு ஒரு உத்வேகமாக அமைந்து மேலே மேலே ஏறிக்கிட்டே போவான். அப்படி போகும்போது எந்த அளவுக்கு போகலான்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? மரத்தின் உச்சி கொம்பு வரை ஏறி விடுவான். மேல் நுனி வரைக்கும் ஏறிடுவான். ஏறிட்டு அதுக்கு மேலேயும் ஏதாவது இருக்கா, நம்ம ஏற முடியுமான்னு ட்ரை பண்ணுவான். ஏன்னா மரத்துடைய முனைப்பகுதி கூர்மையாக வலிவிழந்திருக்கும். கீழே இருக்கக்கூடிய கிளைப்பகுதிகள் தான் அதிகமான பாரத்தை தாங்கக்கூடியவை. நுனி கொம்பில் ஏறுனா என்னாகும்? முறிஞ்சு உழுந்துடும். அதே போலத்தான் இவன் ஒரு ஆர்வத்தின் காரணமாக மேலே மேலே ஏறிட்டு அதுக்கு மேலேயும் ஏறலான்னு ட்ரை பண்ணால் அந்த மரம் முறிந்து விழுந்து இவனும் கீழே விழுந்து இறந்து விடுவான். அவனுடைய உயிர்க்கு இறுதியாகிவிடும், சங்கு ஊதிடும். எதனால் அது நடக்குது? அவனுடைய மிகுந்த ஆர்வத்தினால். முடியுமா, இந்த செய்யலாமா அப்படிங்கிறது சிந்தனைக்கு போகாமல் ஏறலாங்கிற ஒரு ஆசை, அது வழியாக ஏறிடுறான். சரி, இதுக்கும் வலிமைக்கும் என்னையா நம்ம சம்மந்தப்படுத்துறது அப்படின்னாக்கா, வலிமையும் அப்படித்தான். எனக்கு 5 கிலோ தூக்க முடியும்னா 5 கிலோ தான் தூக்கணும். நான் 15 கிலோ ஆசைப்பட்டு தூக்கணுன்னா என்னுடைய முதுகெலும்பு தான் முறிந்து போகும். இதுதான் வாழ்க்கையில் பலவிதமான செயல்களை நாம் செய்யும் பொழுது எதிராளி எப்படி இருக்கான், நாம் எப்படி இருக்கோம், நம்ம என்ன செஞ்சால் அவனை வீழ்த்த முடியும் என்பதை நல்ல துல்லியமாக கணக்கிட்டு மட்டுமே நாம் செயல்களை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அது நமக்கு நல்ல ஒரு சிறப்பான முடிவை தராது. எப்படி? நுனிய மரத்துக்கு மேலேயும் ஏறணும்னு ஆசைப்படுறவன் மரம் முறிந்து கீழே விழுந்து இறந்து விடுவானோ, அதே போல் என்ன சொல்கிறது, ரிஸ்க்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு செயலாக அமைந்துவிடும். ஆக நம்முடைய தகுதி வலிமை. அந்த வலிமையை தெரிந்து கொண்டு மட்டுமே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நாம் செயல்பட வேண்டும் என்கிறது வள்ளுவம். நாளை மீண்டும் நாம் இணையலாம். நன்றி.